அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் ஒரு நல்ல தரமான ஒரு மிஸ்ட்ரி, கிரைம், இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறவங்களுக்காக மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி 2024 இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி பெரும் வரவேற்பு பெற்ற படம் தான் சிஐடி ராமச்சந்திரன் ரிட்டையர்டு எஸ்ஐ. இந்த படம் ஒரு நல்ல தரமான ஒரு கிரைம், மிஸ்ட்ரி, இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர். எப்படி வந்து சிபிஐ டைரி குறிப்புன்னு சொல்லி மம்முட்டி அவர்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி படங்கள், அந்த வருஷ படங்கள்லாம் ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி வரிசையில் இந்த படமும் மலையாளத்தில் வந்து ஓரளவு மினிமலிஸ்டிக் ஆர்டிஸ்ட்டை வச்சு வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற படம். படம் எந்த அளவுலையும் போர் அடிக்காமல் போகுது. இந்த படம் இப்போ மனோரமா மேக்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்து எல்லாரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். இருந்தாலும் இது குழந்தைங்களுக்கு ஏற்ற கதைக்களம் இல்லை. அதனால் 14 வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் நம்மளோட வெர்டிக்ட் இப்போயே சொல்லிடுறேன். இந்த படத்தோட டீட்டெயில் ஆன இன்ஃபர்மேஷன்ஸு, அதுக்கப்புறம் படத்தை பற்றியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் வந்து கலாபவன் சஜன், அப்புறம் அனுமோல், பைஜி சந்தோஷ், அப்புறம் சுதீர் கரமனா இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து சுதீப் சந்தோஷ் தான் இயக்கியிருக்காரு. ஸோ நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்கு வரும்போது, தேட்டருக்கு அப்புறம் இப்படி ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது குழந்தைங்க பார்க்கலாமா நம்ம காலை கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வருஷம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோவா மாதிரி வர கலாபவன் சஜ்ஜன் வந்து 33 வருஷம் கேரளா போலீஸில் வந்து எஸ்ஐயா, க்ரைம் பிரான்ச் எஸ்ஐயா வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் ரிட்டையர் ஆகிறாரு. ரிட்டையர் ஆகிற அன்றைக்கும் ஒரு கேஸை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஹேண்டில் பண்ணி நல்ல பேரோட ரிட்டையர் ஆகிறாரு. ரிட்டையர் ஆகிட்டு ஊரில் போய் செட்டில் ஆகிற மாதிரி தான் பிளானு. அதே மாதிரி ஊருக்கு போயிடுறாரு. அந்த சமயத்தில் ஊரில் இருக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கல. அதனால் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பைஜி சந்தோஷ், அவர் வந்து வக்கீலாக இருக்கிற அவரை போய் மீட் பண்ணுறாரு. அவர் சிட்டியில் வக்கீலாக இருக்கார், கேரளாவில் தான். அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனோட கேரக்டருக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து இந்த கேஸில் ஹேண்டில் பண்ண அது நல்ல ஒரு வரவேற்பு பெறும். அவனுக்கும் வந்து நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணலாம், பணமும் கிடைக்கும்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் எனக்கு வர கேஸில் தீர்க்க முடியாத கேஸில் உனக்கு தரேன்னு சொல்லி அவர் மாரல் சப்போர்ட் கொடுக்குறாரு. சரின்னு இவரும் தொடங்கிறதுக்கு விருப்பப்படுறாரு. ஏன்னா இவர் வந்து 33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு படத்தில் அதுக்கான காட்சிகள்லாம் வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன கேஸெல்லாம் கூட அவரோட கண்டுபிடிக்க முடியாத கேஸு, எல்லா காம்ப்ளிகேட்டட் கேஸ் எல்லாம் முடிக்க முடியாத கேஸெல்லாம் கூட அவரோட சமயோஜ புத்தினால் அதை வந்து அந்த கேஸை வந்து கண்டுபிடிச்சிடுவார். இப்படி திறமை இருக்கவர் 33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அவரும் அந்த சிட்டிக்கு வந்து அவர் பொண்ணு வந்து வேலை பார்ப்பாங்க சிட்டியில், காலேஜ் முடிச்சுட்டு. அந்த மாதிரி ஒய்ஃப் வந்து சொந்த கிராமத்தில் இருப்பாங்க. அப்படி தான் போவோம் கதைக்கெல்லாம். இவர் வந்து இங்கே ஆஃபீஸ் போட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட் அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராரு. அவர் தான் சுதீர் கரமனா. அவர் வந்து கொஞ்சம் வசதியானவர் தான். அந்த கேஸ் வந்து வக்கீல் பைஜி சந்தோஷ் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கேஸை அவர் கொடுத்துருப்பாரு. அவரோட கேஸ் டீட்டெயிலாம் கேட்டு வாங்கிக்குவார். அது கேஸ் என்னென்னா, அந்த சுதீர் கரமனா வந்து ஊரில் பெரிய ஆளு, நல்லா வசதியான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் வந்து தனியாக வசிச்சுட்டு வர ஹஸ்பண்ட் எல்லாம் வேறு ஊரில் இருப்பாங்க. தனியாக இருக்கிற வட்டி கொடுத்து வாங்கிட்டு இருக்க அனுமோல் கிட்ட தான் இவர் வந்து கொடுக்கல் வாங்கல் டீலிங்லாம் வச்சுட்ருப்பாரு. அதில் ரொம்ப நட்பாக இருப்பாங்க 2 பேரும். அதனால் இவங்க வீட்டுக்கு அவர் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். ஊரில் அது மாதிரி பரவாயில்ல, அது மாதிரி வேறு மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க அனுமோல் வீட்டுக்கு மிட் நைட்டில் போயிட்டு அவர் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் மறுநாள் காலையில் போலீஸ் வந்து சுதீர் கரமனை அரெஸ்ட் பண்ணிவிடும். ஏன்னா அனுமோல் வந்து கொலை செய்யப்பட்டுருவாங்க. அன்றைக்கி நைட்டு இவர் அவங்க வீட்டுக்கு போனதுக்கான சாட்சியெல்லாம் இருக்கும். அது வச்சு இவரை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதில் 10 வருஷம் கேஸில் உள்ளே போயிடுவார். அந்த சுதீர் கரமனா வந்து கேஸில் வந்து சாட்சியை நிரூபிக்கக்கூடாதில் வந்து வெளியில் வந்துருப்பார். வெளியில் வந்துட்டு தான் இவரை சந்திக்கிறாரு இந்த கலாபவன் சஜ்ஜனை. இந்த கேஸில் வந்து அவருக்கு நிரபராதின்னு தீர்ப்பு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. ஜாமீனில் தான் வெளியே வந்திருப்பார். ஸோ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக களத்தில் இறங்குறாரு கலாபவன் சஜ்ஜன். முதல் கேஸாக அவர் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க இன்வெஸ்டிகேஷன்லாம் அந்த சுதீர் கரமனா ஊருக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அனுமோல் வீடு, அப்புறம் இந்த சுதீர் கரமனா எங்கெல்லாம் போயிட்டு வந்தார், இந்த கேஸ் சம்மந்தப்பட்டான ஃபைல் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டீட்டெயிலாக சேகரிக்கிறாரு. அதுக்கப்புறம் எதிர்பாராத திடீர்னு சம்பவங்கள்லாம் நடக்குது. இவருக்கே பல இன்சல்ட்டுகள்லாம் நடக்குது. அந்த கேஸை ஹேண்டில் பண்ணும்போது போலீஸ் மூலியமாகவே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஏன்னா ரிட்டையர் ஆகி வந்தவர் இன்வெஸ்டிகேஷன் இறங்குறேன்னு சொன்னோன்னே நிறைய ப்ரெஷர் வருது. அதெல்லாம் மீறி அந்த குற்றவாளியை வந்து கோர்ட்டில் வந்து கண்டுபிடிச்சி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் என்னாச்சு, அவர் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கேஸில் வந்து அவர் ஜெயிச்சாரா, கேஸ் என்னாச்சு,
ஜாமீனில் வந்து அந்த சுதீர் ரமணா வெளியேறினாரா இல்லையா என்றதை பரபரப்பான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்சு ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லராக கொடுத்துருக்கு தான் படத்தோட மிச்ச கதை. படம் வந்து நல்ல ஒரு கிளைமேக்ஸோட முடியுது. பார்க்கவே நல்ல விறுவிறுப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். இந்த படம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மம்முட்டி அவர்கள் வந்து சிபிஐ டைரி குறிப்புன்னு சொல்லி ஒரு 5-6 பார்ட் வந்துச்சு. ஒரு ஒரு பார்ட்டுமே வித்தியாசமான கதைகள்லாம் எடுத்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதில் வந்து அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வருவார். அவர் ஒரு ஒரு கேஸும் முடிக்க முடியாத கேஸ் எல்லாமே அவரோட சமயோஜ புத்தினால் ஹேண்டில் பண்ணி சிறப்பாகவே பண்ணுவார். அது மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து ரிட்டையர்டு எஸ்ஐ க்ரைம் பிரான்ச்சிலேருந்து நல்ல ஒரு டேலண்டான எஸ்ஐ கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அந்த கேரக்டரில் வந்து காலப்பன் சஜ்ஜன் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மெச்சூர்டான ஆக்டிங்கை அவர் ரொம்ப நாளாக நடிச்சிக்கிட்டு இருக்காரு. சிறந்த நடிகர். அவர் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரியான ஒரு வாய்ப்பு நல்லா அதை பயன்படுத்திக்கிட்டாரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காரு. ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலையும் ஓவர் ஆக்டிங் இல்லாமல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த ரிட்டையர் ஆகிற அன்றைக்கும் ஒரு கேஸை வந்து கடைசி 3 மணி நேரம் இருக்குன்னு சொல்லி நைட்டாக அவருக்கு ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறது, அப்புறம் அந்த காரை கண்டுபிடிக்கிறது, அது இல்லாமல் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணும்போது பல சிக்கல்களுக்கு ஹேண்டில் ஆன அதெல்லாம் மீறி இந்த கேஸை கண்டுபிடிக்க இறங்குறது. அதில் வந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மிலிட்ரி மேன் வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு வெரிஃபிகேஷன் அந்த ஒரு கேஸ் விஷயமா போகும்போது அவங்க பிடிச்சி ஒரு போலீஸில் போட்டோன்னே போலீஸ் ஒரு ட்ரீட் பண்ணுற விதம் வந்து வேறு விதமாக ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக ஹேண்டில் பண்ணும்போது கூனி குறுகுறது. அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சட்டையை பிடிச்சி பேக்கெட்லாம் கிழிச்சோடனே கூனி குறுகி வீட்டுக்கு வர்றது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அந்த ஒரு சோகமான காட்சிகள் அதெல்லாமே வருத்தப்படக்கூடிய காட்சிகள்லாம் கூட நல்லா மெச்சூர்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அது இல்லாமல் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்பவும் இன்டெலிஜென்ட்டாக நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது நல்லா வெளிப்படுத்தியிருக்காரு. நல்ல ரைட்டிங்கு. சுதீப் சந்தோஷ் தான் அந்த படத்துக்கு நல்லா ரைட்டிங் கொடுத்துருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அவர் தான் இயக்குனர். அதை வந்து இவர் நல்லாவே உள்வாங்கி நல்லா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். காலாமன் சஜ்ஜன் அவர் தான் படத்தை பில்லர் மாதிரி தாங்குறாரு. அது இல்லாமல் அவருக்கு சப்போர்ட்டாக பைஜி சந்தோஷ் அவர் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்புறம் வக்கீல் கேரக்டரில் வந்து இவர் மொதல் கேஸ் கொடுக்குறாரு. அந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக கான்ஃபிடென்ட் வச்சு இவர் கொடுக்குறாரு. அவருக்கும் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அனுமோல் வந்து சில சீன்ஸ் எல்லாம் வந்தாலும் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. மெச்சூர்டான ஆக்டிங் அவங்களும். அது இல்லாமல் படத்தில் சுதீர் கரமண்ணா அவர் தான் வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஒரு பெரிய மனுஷன் கேரக்டரில் வந்திருப்பார். அவர் வந்து நான் குற்றம் செய்யலைன்னு சொல்லி அவர் கதற இடம்லாம் நல்லாவே பண்ணியிருப்பார். இந்த படத்தில் பல காட்சிகள் நல்லா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருக்குது. படத்தில் மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸும் நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஹிட் அண்ட் நோட் கான்செப்ட் மாதிரி இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ நம்மளை வந்து ரொம்பவும் சிந்திக்கிற அளவுக்கு படத்தை யூகிக்க அளவுக்கு கொண்டு போய் தான் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ப்ளஸ் பாயிண்ட்டை நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து மியூசிக்கும் பேக்ரவுண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. கேமரா ஆங்கிள் எல்லாமே படத்தில் ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் எலிவேட் பண்ணுது. படம் ஆஹா மைனஸே இல்லைன்னா இருக்குது. அது என்னென்னா இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக வச்சுருக்கலாம். அது இல்லாமல் இவர் இன்வெஸ்டிகேஷனில் கொஞ்சம் குழப்புற மாதிரியான சில காட்சிகள் அதிகப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக வந்திருக்கும். சின்ன சின்ன குறைகள் தான். மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் ஒரு 14 வயசு மேலே இருக்கவங்க ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்கேஜிங்காக எப்படி வந்து மௌனம் சம்மதம் படம் வந்து ஒரு விறுவிறுப்பாக போய் முடியுமோ அந்த கேஸ் ஹேண்ட்லிங்கு மம்முட்டி அவர்கள் பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரியான கேஸ் ஹேண்ட்லிங் இது நல்ல டீட்டெயிலிங்காக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு பார்ட் 2 கூட எடுக்கலான்ற மாதிரி தான் படம் நல்லாயிருக்கு. இந்த மாதிரியே இன்னும் 4, 5 பார்ட் எடுத்தால் கூட நல்லாயிருக்கும்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கு. ஸோ இப்போ இது மலையாளத்தில் இருந்தாலும் சப்டைட்டிலோட இப்போ மனோரமா மேக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய அளவு தரமான படம். நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு வீக்கெண்டுக்கு நல்ல படம். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேற ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.